ஸ்ரீ சதுரசித்தி லிங்க மாஹாத்மியம் 50ஆம் அத்தியாயம். ஸ்தாவர ஈஸ்வரலிங்கம் ஸ்தாவரேஸ்வரலிங்கம். குறிப்பு: இந்த லிங்கம் சனி மற்றும் பிற கிரகங்களின் தீய விளைவுகளிலிருந்து மக்களை பாதுகாக்கிறது. மற்றவற்றுடன் சனியின் பிறப்பு மற்றும் அவரால் ஏற்பட்ட அழிவின் கதை விவரிக்கப்பட்டுள்ளது. ஸ்தாவரம் என்பது சனியின் பெயர். இதிலிருந்து லிங்கம் ஸ்தாவரேஸ்வரர் என்ற பெயரை பெற்றது. பகவான் ஸ்ரீ மகாதேவர் கூறினார், 50வது தெய்வம். இதன் கதையை கவனமாக கேளுங்கள். அவரை காண்பதன் மூலம் கிரகங்களின் தீய விளைவுகளை தவிர்க்கலாம். ரவியின் சூரிய கடவுளின் மனைவியின் பெயர் சம்ஜனா. அவள் விஸ்வகர்மனின் மகளாவாள். சம்ஜனா தனது கணவரின் அக்னி பிரகாசத்தை தாங்கிக் கொள்ள இயலவில்லை. எனவே அவள் தனது சக்தியால் தனது சொந்த உருவத்தை உருவாக்கினாள். சாயா, அதாவது உருவம். இவ்வாறு கூறப்பட்டது: சூரியனுக்கு அருகில் மரியாதையுடன் இரு. உன்னிடம் இதனை குறித்து கேட்டாலும் என் புறப்பாடு ரவிக்கு வெளிப்படுத்தலாகாது. இவ்வாறு கூறிய பின்னர் சம்ஜனா தனது தந்தையின் இல்லத்திற்கு சென்றார். இரண்டாவது மனைவி சம்ஜனா என்று எண்ணி சூரிய தேவர் அவளுடன் சனைச்சரன் என்ற மகனை பெற்றெடுத்தார். அவர் பிறந்தவுடன் அனைத்து தேவர்கள், அசுரர்கள் மற்றும் மனிதர்கள் பயந்தனர். பிறந்த உடனேயே அவர் நகரும் மற்றும் அசையாத உயிரினங்களை கொண்ட 3 உலகங்களையும் வென்றார். தேவேந்திரனும் பயந்து பிரம்மதேவரிடம் அடைக்கலம் தேடி சூரிய கடவுளின் மகனின் செயல்களை உணர்ச்சியால் மூச்சு திணறிய வார்த்தைகளால் அவரிடம் கூறினார். ரோஹிணி மண்டலம் பிளவுபட்டு நட்சத்திர கோளம் முழுவதும் பரவியிருந்தது. பிறந்த உடனேயே ரவியின் மகனால் 3 உலகங்களும் கைப்பற்றப்பட்டன. வாசவரின் வார்த்தைகளை கேட்டதும் உலகங்களின் தாத்தாவான பிரம்மதேவர் உடனடியாக சூரிய தேவரை அழைத்து, பானுவே, சூரியனாரே, அலங்காரம் பேணப்படட்டும். தமது மரபில் பிறந்த மகன் அடக்கப்படட்டும். புவக போன்ற 3 உலகங்களையும் அவர் வென்று விட்டார் என்ற வார்த்தைகளை கூறினார். பிரம்மதேவரின் வார்த்தைகளை கேட்டதும் ரவி கூறினார், இந்த குணமுள்ள என் மகன் அடக்க முடியாதவன். தாமே அவனை கட்டுப்படுத்துங்கள். பாருங்கள், என் பாதங்கள் அவனது விழிகளால் மட்டுமே விளையாட்டுத்தனமாக எரிக்கப்பட்டு விட்டன. பிரம்மதேவரும் பயந்து மனதளவில் பகவான் ஸ்ரீஹரியை அணுகினார். சூரியனின் வார்த்தைகளை பகவான் ஸ்ரீஹரி அறிந்து ஒரு 3 நிமிடங்களில் காட்சிக்கு வந்தார். பிரம்மதேவரின் வார்த்தைகளை கேட்டதும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பயந்து, தேவர்களின் தலைவனாகிய மகேஸ்வரன் இருக்கும் இடத்திற்கு செல்வோம் என்றார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் வேண்டுகோளின் பேரில் அவர்கள் அனைவரும் ரோவின் அருகில் வந்தனர். தேவி பார்வதி, ரவியின் மகனை குறித்த முழு விபரங்களும் எனக்கு கூறப்பட்டன. நான் அவரை நினைவு கூர்ந்தும் சூரிய தேவனின் மகன் உடனடியாக என்னிடம் வந்தார். நான் அவரை பார்த்த போது அவரது விழிகள் கீழே இருந்தன. அவர் கருமையான நிறத்திலும் கை கால்களில் வளைந்த நிலையிலும் இருந்தார். அவர் தன்னை நிலைநிறுத்தி கொண்டு குனிந்து மெதுவாக என்னிடம் கூறினார், பகவானே, நான் ஏன் நினைவு கூறப்பட்டேன்? சங்கரரை எனக்கு கட்டளையிடுங்கள். நான் உங்கள் கட்டளைக்கு கீழ்ப்படிவேன். நான் என்ன செய்ய வேண்டும்? எனக்கு முறையாக வழிகாட்டுங்கள். ரவியின் மகனான நான், தேவி பார்வதி எனக்கு இவ்வாறு கூறினான். நான் அவரை கட்டுப்படுத்தினேன். 3 உலகங்களையும் அதிகமாக துன்புறுத்தாதே. அவர் கூறினார், எனக்கு உணவு, பானம், ஓய்வெடுக்க இடம் கொடுங்கள். அகன்ற விழிகளை கொண்ட பெண்ணே, அவரது மரியாதைக்கு நான் ஒரு சிறந்த இடத்தை வழங்கினேன். மேஷம் மற்றும் பிற ராசிகளில் நிலைத்து 30 மாதங்கள் மனிதர்களை தொந்தரவு செய்வாய். அன்பானவரே, அதில் நீங்கள் திருப்தியும் மகிழ்ச்சியும் அடைவீர்கள். ஜாதகத்தில் முதல், 2ஆம், 4ஆம், 8ஆம் அல்லது 12ஆம் இல்லத்தில் நிலை நிறுத்தப்படும் போது நீங்கள் எப்போதும் விரோதமாக இருப்பீர்கள். 3ஆம், 6ஆம் அல்லது 11ஆம் வீட்டில் நிலைநிறுத்தப்படும் போது நீங்கள் மக்களுக்கு நன்மை செய்வீர்கள். எனவே நீங்கள் போற்றப்படுவீர்கள். ஆனால் 5ஆம், 7ஆம் அல்லது 9ஆம் வீட்டில் நிலைநிறுத்தப்படும் போது நீங்கள்
நடுநிலையாக இருப்பீர்கள். இவ்வாறு ஆண்கள் தங்கள் கர்மங்களில் ஈடுபடும் போது நீங்கள் வெவ்வேறு ராசியில் இருப்பீர்கள். நீங்கள் ஏராளமான வழிபாடுகளை பெறுவீர்கள். மற்ற கிரகங்கள் பெறுவதை விட அதிகம். உங்கள் இயக்கம் சீராகவும் மெதுவாகவும் இருக்கும். உங்கள் வரம் சிறப்பாக இருக்கும். எனவே பூமியில் உங்கள் பெயர் ஸ்தாவரம் ராசியில் நிலைநிறுத்தப்பட்ட நீங்கள் மெதுவாக நகருவீர்கள். ஏனென்றால் நீங்கள் மற்ற எந்த கிரகங்களையும் விட பெரியவர். எனவே உங்கள் பெயர் பூமி எப்போதும் சனைச்சரமாகவே இருக்கும். சனியின் பார்வையிலேயே இருக்கும். தமது வடிவம் யானையின் கன்னத்தை போல இருக்கும். நிறத்தில் தாம் என் தொண்டையை போல இருப்பாய். எனவே பூமியில் உன் பெயர் அசிதா கருப்பு என்று இருக்கும். கோள்களில் உன் பார்வைகள் கீழ் நோக்கி செல்லும். இயக்கம் மெதுவாக இருக்கும். மகிழ்ச்சி அடையும் போது நீ ஒரு ராஜ்யத்தை வழங்குவாய். கோபப்படும் போது நீ எல்லாவற்றையும் உடனடியாக கைப்பற்றுவாய். தேவர்கள், அசுரர்கள், மனிதர்கள், சித்தர்கள், வித்யாதரர்கள் மற்றும் அரவங்கள் உனது கொடூரமான பார்வையால் தாக்கப்பட்டு அழிக்கப்படுவார்கள். வேறு விதமாக அல்ல, தமது அருளால் அடைய கடினமாக இருந்தாலும் அவர்கள் விரும்பியவற்றை அடைவார்கள். இரகசியமான மற்றும் அழகான மற்றொரு இடத்தையும் நான் தமக்கு தருகிறேன். அது விரும்பியதை கொண்டு வரும். அது புண்ணியமானது மற்றும் தேவர்களுக்கும் தானவர்களுக்கும் எட்ட முடியாதது. பிரளய காலத்தில் கூட மகா காலவனம் அழிக்க முடியாததாக அறிவிக்கப்படுகிறது. என் கட்டளைப்படி அங்கு செல்லுங்கள். பிருத்துகேஸ்வரரின் மேற்கில் ஒரு லிங்கம் உள்ளது. அது தமது பெயரால் அறியப்படும். தமது புகழ் நிச்சயமாக 3 உலகங்களிலும் பரவும். இவ்வாறு கூறப்பட்டவுடன் தேவி ஸ்தாவரர் சனி என் கட்டளைக்கு கீழ்ப்படைந்து அற்புதமான இடத்திற்கு விரைவாக சென்றார். மங்களகரமான மகா காலவனம். அங்கேயே அவரின் லிங்கத்தை கண்டு சிறந்த நிலையை அடைந்தார். அந்த லிங்கம் ஸ்தாவரேஸ்வர லிங்கம் என்ற பெயரில் பிரபஞ்சத்தில் நன்கு அறியப்பட்டிருக்கிறது. சனிதேவர் கூறினார், என்னால் போற்றப்பட்டு ஸ்தாவரேஸ்வரர் என்று நன்கு அறியப்பட்ட லிங்கத்தை பக்தியுடன் தரிசிப்பவர்களை என் துன்பம் ஒருபோதும் பாதிக்காது. எனது நாளில், அதாவது சனிக்கிழமை நாளில் ஒரு பக்தர் லிங்கத்தை தவறாமல் தரிசித்தால் சந்தேகத்திற்கிடமின்றி அவரது அனைத்து துன்பங்களையும் நான் அடக்குவேன். மற்ற அசுப கிரகங்களின் வேதனையையும் நான் எரித்து அழிப்பேன். கனவில் கூட அவர்கள் என்னை குறித்து பயப்பட தேவையில்லை. நான் சாதகமாக இருக்கும்போது கிரகங்களோ காட்டேரிகளோ யக்ஷர்களோ ராட்சசர்களோ அவர்களுக்கு எந்த தடைகளையும் உருவாக்குவதில்லை. இதில் எந்த ஐயமும் இல்லை. சூரியனின் சஞ்சார தினங்களில் சனிக்கிழமைகளில் வியாதிபாதம் வானியல் சேர்க்கை இருக்கும் போது ஆண்கள் ஸ்தாவரேஸ்வர லிங்கத்தை பக்தியுடன் தரிசிக்க வேண்டும். சொர்க்கத்தில் அவர்களின் தங்குதல் நிலையானதாகவும் நித்தியமானதாகவும் இருக்கும். சனிக்கிழமைகளில் ஆண்கள் தெய்வத்தை தவறாமல் தரிசித்தால் அவர்களுக்கு எந்த தடையும் இருக்காது. பாவங்களோ அல்லது பாவங்களால் ஏற்படும் பேரழிவுகளோ இல்லை. அவர்கள் ஒருபோதும் வறுமையையோ அல்லது அன்பானவர்களிடமிருந்து பிரிவையோ சந்திக்க மாட்டார்கள். ஒரு மகனுக்காக ஏங்குபவருக்கு நான் ஒரு மகனின் பலனை வழங்குகிறேன். ஏழைக்கு செல்வத்தையும் பயத்தால் துன்பப்படுபவருக்கு பயத்திலிருந்து விடுதலையையும் அதை விரும்புபவருக்கு சொர்க்க இன்பங்களையும் நான் வழங்குவேன். இவ்வாறு கூறிய பின்னர் சனைச்சரர் மீண்டும் ஒருமுறை லிங்கத்தை வணங்கினார். அற்புதமான மலர்களால் வணங்கிய பின்னர் அவர் அங்கே பக்தியுடன் தனியாக நின்றார். இவ்வாறு தேவி ஸ்தாவரேஸ்வர தேவரின் பாவங்களை அழிக்கும் சக்தி தங்களுக்கு விவரிக்கப்பட்டுள்ளது. அடுத்து சூளேஸ்வரரின் மகத்துவத்தை கேளுங்கள். 50ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.